ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான காராமணி குழம்பு தான். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நிறைய பேர் காஞ்ச காராமணி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நிறைய பேர் முன்னாள் நைட்டு எல்லாம் ஊற வைப்பீங்க. நம்ம வந்து முந்தின நாள் நைட்லாம் ஊற வைக்காம இப்போ வேணுன்றதை இப்போவே செய்கிற மாதிரி எந்த மெத்தடில் செய்யலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறவாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் ஹீட் ஆக்கிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு காராமணி எடுத்திருக்கேன். காஞ்ச காராமணி. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நம்ம குக்கிங் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம், சேர்த்துட்டு நல்லா வந்து சூடு பறக்க நல்லா வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். வறுத்துட்டு அதுலேயே டக்குன்னு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வேக போட்டுடணும். அது அப்படியே வெந்துடும். இதுக்காக முந்தின நாள் நைட்லாம் ஊற வச்சுட்டு வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம். இதை நல்லா வறுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நார்மல் ஃப்ளேம்லையும் ஸ்லோலியும் வச்சு நல்லா வறுத்தாச்சு. நல்லா மனம் வரும். நல்லா காராமணியோட வாசம் நல்லா கமகமான்னு நமக்கு வாசமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இது முங்குற அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் ஒரு சொம்பளவு தண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இது தண்ணி வந்து முங்குற அளவு இருந்தால் போதும். ரொம்ப வந்து சேர்க்கணும். நம்ம தேவைப்பட்டால் வெந்து கொஞ்சம் வேகணும் அப்படின்னா இன்னொரு 1/2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம். கேஸை ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா பக்கத்துலேயே இருங்க. நுரைச்சி வரும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வேகணும். ஏன்னா டக்குன்னு வந்து பொங்கி மேலெல்லாம் ஊற்றிடும் கேஸ் எல்லாம். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கூடவே இருந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா தளத்தலன்னு கொதிச்சு வருது. நல்லா மேலே வந்து மிதந்து வரும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமோ இல்லை ஸ்லோலியோ வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம நல்லா கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கணும். அதுதான் இதோடைய பதம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வெந்த பிறகு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை hour வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா வெடிச்சு வந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். எலுமிச்சப்பழ அளவு புளி எடுத்து, சின்ன எலுமிச்சப்பழ அளவு புளி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சிருக்கேன். இதுக்கு 2 வெங்காயம், நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கத்திரிக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரெடியாக வச்சுருக்கேன் கத்திரிக்காவை. ஆனால் வந்து நம்ம கருப்பாயிருன்றதுனால நம்ம வதக்கும் போது அரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா சூடாயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், சீரகம், தாளிப்பு வடகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வெடிச்சு வந்ததும் இந்த வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்க போகிறோம். இப்போ இது நல்லா கடுகுலாம் வெடிச்சு நல்லா வதங்கிருக்கு. இப்போ இதில் வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வதக்கிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்ல வெங்காய தக்காளி வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள், இது ஹோம்மேடு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவு. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஸ்லோவில் வச்சுக்கலாம். மசாலா ஆட் பண்ணோடனே ஸ்லோவில் வச்சிடணும் எப்பவும், இல்லைன்னா
அடி பிடிச்சிரும், மசாலா கருகுன வாசனை வந்துடும். அதனால இந்த எண்ணெயிலேயே நல்லா மசாலா வதக்கிட்டு நம்ம புளி கரைச்சல் வந்து ஊற்றிக்க போகிறோம். இப்போ இந்த புளி கரைச்சலை நம்ம வந்து இந்த குழம்போட சேர்த்துக்கலாம். இந்த வதக்கின இதோட சேர்த்துக்கலாம். அந்த திப்பே இல்லாமல் சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு 2 to 3 வாட்டி வந்து நல்லா கரைச்சி சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 3 வாட்டி நல்லா புளி கரைச்சலை கலந்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. நல்லா கொதிச்சு திக்காய் வரும்போது நம்ம வேக வச்சிருந்த காராமணி வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம கொதிச்சிருக்கு பாருங்க. ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லைங்களா, இதை தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம். அது நல்லா சத்து இருக்கு அந்த தண்ணியில, அதனால அந்த தண்ணியோட சேர்த்துட்டு இதையும் சேர்த்து தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சா நம்மளோட காராமணி கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இல்ல காராமணியில இன்னும் வேற என்னென்ன டிஷ் எல்லாம் உங்க வீட்டுல செய்வீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ல எனக்கு போடுங்க. இது கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருக்கு. 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சு கிடச்சிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சிங்கன்னா தண்ணி வற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாகவே செஞ்சுருக்கேன். சாப்பாடு டிஃபன் எல்லாத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.